ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கேட்ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தமிழில் வந்து இதை கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த மீனை வந்து தேலி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மீனை வந்து சமைச்சு சாப்பிட்றோம். இந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஊர் குளத்தில் பிடிச்ச மீன். இது சஞ்சய் அப்பா வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. இதை வந்து நம்ம குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், பொரித்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இதை பொரிக்க போகிறோம். இந்த மீனை வந்து ஈஸியாக நம்ம பிடிக்கவே முடியாது. கையில் ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே வந்து இது பிடிக்கணும். இப்போ இந்த மீனோட தலையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட தலையை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் தலையை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை தூர போட்டுட்டு இதோட உடம்பு பகுதியை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த வளவளப்பு தன்மையை போக்குறதுக்காக சாம்பல் வச்சு இதை நல்லா தேய்ச்சிக்க போகிறோம். சாம்பல் வச்சு இதை நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கிற அந்த வளவளப்பு கொழப்பு தன்மைலாம் போயிடும். நம்மளால் ஈஸியாக கையில் வந்து பிடிக்க முடியும் அந்த மீனை. நீங்கள் சாம்பல் இல்லை, சில பேர் வீட்டில் சாம்பல் கிடைக்காது, விறகடுப்பு பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கல் உப்பு, எலுமிச்சைப்பழம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கல்லில் வச்சு நல்லா அதை தேய்க்கும் போது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி கொலன்ட்டு அதிலேருந்து வர்றது தெரியும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளை ஈஸியாக அந்த மீனை நம்ம கையால் பிடிக்க முடியும். அதனால தான் நம்ம இப்படி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கிறோம். இல்லைன்னா சுத்தமாக அதை நம்ம பிடிக்க அது நம்ம கையிலேருந்து இந்த மீன் வந்து வழுகிக்கிட்டே போகும். அதனால் இதை நல்லா தேய்ச்சிடலாம். இந்த சாம்பல் வச்சு தேய்க்கிறனால அந்த மீனில் உள்ளெல்லாம் போகும் அப்படின்லாம் இல்லை. தண்ணி விட்டு அதை க்ளீன் பண்ணும்போது எல்லாமே சுத்தமாக ஆயிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு போயிடுச்சு. ஆனாலுமே அது இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த சைடில் இருக்கிற அந்த துடுப்பு பகுதியை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கத்தியை வச்சு கட் பண்ணால் சீக்கிரமாக கட் ஆகாது. அதனால் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு 2 சைடில் இருக்கிற அந்த துடுப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தோல் இருக்குது இல்லையா, அந்த மீனோட தோலை வந்து நம்ம உரித்து எடுக்கணும். நம்ம வந்து அப்படியே நம்ம வச்சோம், குழம்போ பொரியலோ வச்சோம் அப்படின்னா அந்த தொளி ஸ்மெல் அடிக்கும் அந்த மீனில். அதனால் நம்ம வந்து அந்த தோல் பகுதியை வந்து அப்படி உரித்து எடுத்துடலாம். ரொம்ப அனுபவம் உள்ளவங்க வந்து ஈஸியாக உரித்து எடுத்துருவாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மீன் க்ளீன் பண்ணுறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அந்த தோலை வந்து உரித்து எடுக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் உரிச்சிட்டு இருக்கும்போது தான் அது எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. அதனால் ஈஸியாக உரிச்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிடலாம். பீஸாக கட் பண்ணிடலாம். இதெல்லாம் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் மாதிரி நல்லா ரவுண்டாலாம் வராது. கட் பண்ணும்போது கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம பொரிச்சதுக்கப்புறமா அதோடய ஷேப் வந்து கொஞ்சமாக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் பீஸ் போட்டாச்சு. இப்போ அந்த குட்டி மீன்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் மீன். இப்போ இதை வந்து நம்ம மசாலா சேர்த்து வரசி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து நான் இன்றைக்கி மீன் பொரிக்கிற மசாலா பொடி தான் சேர்க்க போகிறேன். அது சேர்த்துட்டு கூட கொஞ்சம் காரத்துக்காக 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மீன் பொரிக்கிற பொடி நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம், சக்தி, ஆச்சி. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறமா வந்து இதை நம்ம நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனெல்லாம் உள்ளே போட்டுடலாம். நார்மலாக நம்ம வந்து மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா வந்து வத்தப்பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதனால் இது வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி கடையில் உள்ள பேக்கெட் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா பொரித்து எடுத்துட வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.